இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத வரவேற்பு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. பிரச்சாரத்திற்காக விஜய் அவர்களுக்கு கரெக்டாக 12 மணியிலிருந்து 1 மணி நேரம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவில் அரை மணி நேரம் தான் பேசணும், மற்ற நேரம் நீ அங்கேருந்து செல்வதற்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னையிலிருந்து திருச்சிக்கு கிட்டத்தட்ட 9 மணிக்கே வந்துட்டாங்க. ஆனால் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு விஜய் அவர்கள் கார் மூலம் போனாங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டான வரவேற்பு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்திலிருந்து கிளம்பும் போது விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு ஊர்லையும், ஊர் எல்லையிலையும், ஊர் ஸ்டார்டிங் வரவேற்பு பயங்கரமாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஒரு ஊர் திருவிழாவில் சாமி தரிசனம் வரும்போது ஒரு ஊரும் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குமோ அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக வீட்டுக்குள்ள இருக்க லேடிஸ் எல்லாமே ஓடி விஜயை பார்க்குறாங்க. விஜய் அவர்களோட வாகனமும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாகி நிறுத்தி எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டா விஜய் அவர்கள் போறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு பிரச்சாரம் திருவிழா மாதிரி போய் கொண்டு இருக்கு. கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட 10,000 பேர் விஜய் அவர்கள் ஸ்பீச்சுக்காக காத்திருக்காங்க. அது அங்க இருக்கிறவங்க மட்டும் தான் 10,000 பேர். மொத்தமா விஜய் அவர்கள் வரும்போது கண்டிப்பா 50,000 60,000 பேர் அந்த இடத்துல கூடிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சாரம் திருவிழாவை விட பயங்கரமா கிராண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க.